வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி வந்து செய்ய போகிறோம். நான் வந்து நல்லா சுடுதண்ணியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம வந்து குடல் கிரேவி வந்து செய்யலாம். குடல் சுக்கா கூட பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மசாலா போட்டு ஊற வைக்க போகிறேன். குடல் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.25 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். நாங்களே வந்து ரெடி பண்ணுற மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போயே வந்து எல்லாம் காரத்தை வந்து நம்ம சேர்க்கறதோட சரி, அடுத்து வந்து நம்ம காரம்லாம் வந்து சேர்க்க போகிறதில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு, பத்தலைன்னா நமக்கு ஃபைனல் டைமில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மசாலாவோட ஊறணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து லஞ்சுக்கு தான் வந்து செய்வேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock வந்து செஞ்சுருவேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எப்போவுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வைக்கக்கூடாது, ஸ்மெல்லு வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவெல்லாம் போட்டு ஊற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அந்த கறியோடைய அந்த நான்வெஜ்ஜோடைய ஸ்மெல்லு வந்து அதிகமாக வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது ஊறட்டும். இப்போ நம்ம வந்து போட்டியை வந்து மசாலா போட்டு வச்சு இந்த குடலை வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், இது ரொம்ப இலை 2 இருக்குது, பட்டை இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து குக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதக்கணுன்ற அவசியமே இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் சும்மா அப்படியே பிச்சு போட்டுக்கலாம். இதெல்லாம் இல்லைன்னா புதினா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. அதுதான் போகணும்னு கம்பல்சரி இல்லை. தக்காளி வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் 2, தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் போட்டாச்சு. ஒரு 3 இல்லை 4 விசில் வந்து மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது மிஸ்டர் கோல்டு வந்து எடுத்துருக்கேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து அதில் கொழுப்புலாம் வந்து இருக்குது. லைட்டாக மட்டும் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து போட்டு 3 விசில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசிலில் போட்டி வந்து நல்லா வெந்துச்சு. ஆட்டுக்குடல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 2 பட்டை, கொஞ்சமாக வந்து உடச்ச கடலை, தேங்காய், சோம்பு, மிளகு 2, லவங்கம் 2 வச்சு, ஏலக்காய் 2 வச்சு நல்லா வந்து அடைச்சிட்டு நான் வந்து ஊற்றுற வீடியோ வந்து எடுக்கல. ஏன்னா கொஞ்சம் அவசரமாக செய்யும்போது வந்து எடுக்க முடியல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அதிலே குக் ஆகிடுச்சு. நம்ம வதக்க தேவையில்லை. இப்போ தேங்காய் ஊற்றிட்டு நான் 2 விசில் திருப்பம் வந்து விசில் போட்டு விட்டேன். ஃபஸ்ட்டே ஒரு 3 விசில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக. இந்த டைம் வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சிருக்கேன். எப்போ வந்து ஒவ்வொரு டைமுக்கு ஒரு மாதிரி செய்வேன். வந்து குடல் குழம்பு ஒரே மாதிரி தான் செய்ய மாட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். வந்து சாப்பிட்றதுக்கு பூரி கூட சாப்பிட்லாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா பிரெட் ஒன்று எடுத்தேன். ஏன்னா நான் ரைஸ்லாம் எதுவுமே வந்து குக் பண்ணல. சரி, நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம். அதனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்லாம் நான் குக் பண்ணல. ஒரே ஒரு பிரெட்டு மட்டும், ரோஸ்ட் பண்ணாத பிரெட்டு. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் பிரெட் வந்து கிரேவிக்கெலாம் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குடல் குழம்புக்கு வந்து பிரெட் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க. ஆட்டுக்குடல் குழம்பு வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.